இந்த மாதிரிலாம் நடக்கும்போது நமக்கு NDPS ஆக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங். அதில் போனால் நமக்கு பெயிலில் வெளியில் வர்றது கூட ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நிறைய இது வரைக்கும் கேசஸ் ஏன்னா இங்கே ஒரு ரவுடிசமாக இருக்கட்டும், ஓகே, இல்லை ஏதாவது ஒரு போகும்போது கைகளை பாய் வெட்டு குத்தாகிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் இன்னைக்கு ஒரு 100% ஆஃப் கேஸ் வருது அப்படின்னா அதில் மெஜாரிட்டி மோர் தென் 70% to 80% பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த போதை வஸ்துக்களால் நடக்கக்கூடிய ஒன்றா தான் இருக்குது இந்த இடத்துல இல்லையா? ஸோ அது ஒரு தகராறாக இருக்கட்டும், இல்லை போய் வெட்டுற விஷயமா இருக்கட்டும், பெண்களுக்கு அகைன்ஸ்டாக நடக்கிற விஷயமா இருக்கட்டும். பெண்களுக்கு அகைன்ஸ்டாக நடக்கிற விஷயத்தில் 2 விஷயம் பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஒன்று இந்த ஆல்கஹால் ட்ரக், 2வது இந்த பான் மூவிஸ் இருக்கு இல்லையா? இது ரெண்டுமே ரொம்ப பெரிய ரோல் ப்ளே, அதுக்கு அடிக்ட் ஆகி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று இந்த ட்ரக் எப்படி அப்படின்னா தன்னிலை மறக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அது அவங்க எக்ஸம்ஷன் எடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஓகே, ஏன்னா முதல்ல ஆல்கஹால், ஓகே, அந்த ஆல்கஹால் மதுபோதையை தாண்டி அடுத்த லெவல் தான் இந்த ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸ். இல்லை இன்னொன்று அங்கே இருக்க மக்களால் சொல்லப்படுது என்ன அப்படின்னா அவங்க போதையில் இருந்தது மட்டும் இல்லாமல் இடுப்பில் பாக்கெட்லலாம் பார்க்கும்போது அந்த போதை பொருட்களும் இருந்தது. அந்த பேக்கெட்ஸ் நாங்கள் எடுத்தோம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்களும் இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இப்படி இருக்கும்போது முதல்ல தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக ட்ரக் அப்படின்றது பேண்டான ஒரு விஷயம் இல்லையா? ஏன்னா எந்த வகையிலையும் எங்கேயுமே கிடைச்சிடக்கூடாது. ஆனால் தொடர்ந்து நமக்கு இங்கே குற்றச்சாட்டுகள் என்ன இருக்கு அப்படின்னா ஸ்கூல் படிக்கிற பசங்க கையில் இருக்கு, ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதா தான் நியூஸஸ் வந்துட்டு இருக்கு, காலேஜ் படிக்கிற பசங்க கையில இருக்கு, இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபடுறவங்க கையில இருக்கு அப்படின்னு இது எல்லாம் எப்படி அவங்களுக்கு புழக்கம் வருது? ஓகே, அது ஒண்ணு. இன்னொன்னு எப்பவுமே உள்ள வருது அப்படின்னா ஒரு ஸ்டேட்குள்ள வருது அப்படின்னா ஸ்டேட் அந்த பார்டர் அந்த விஷயம் எல்லாமே அங்க எந்த அளவுக்கு இங்க அந்த ஒரு கண்காணிப்பானது ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே இங்க வருது இல்லையா? ஓகே, அதனை நோக்கியான விஷயம். ரெஜிஸ்டர் ஆகிற கேஸ் இவ்வளவு, ரெஜிஸ்டர் ஆகாத கேசஸ்